போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனைன்னு கம்ப்ளைண்ட் குடுக்குறோம். கம்ப்ளைண்ட் குடுத்தாச்சு. இனிமே போலீஸ் பார்த்துக்குவாங்க அப்படின்னு வீட்டுக்கும் வந்தாச்சு. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. நம்ம குடுத்த கம்ப்ளைண்ட்க்கு எந்த விதமான தகவலும் இல்ல. நமக்கு சந்தேகம் வருது. நம்ம கம்ப்ளைண்ட் குடுத்தோமே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நம்ம கம்ப்ளைண்ட் குடுத்தோமே, அதுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணலையே. இப்படி எல்லாம் நெனைக்கிறோம். சில பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, கம்ப்ளைண்ட் குடுத்தாலே எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் என்ன பார்ப்பாங்கன்னா, நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல உள்ள சம்பவம் என்ன? அது எந்த வகையான குற்றம்? சட்டப்படி என்ன நடைமுறை? இதெல்லாம் பார்ப்பாங்க. நீங்க குடுத்த கம்ப்ளைண்ட்ல உள்ள குற்றம் ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸா இருந்துச்சுன்னா, அதாவது கொலை, கொள்ளை, கடுமையான சில குற்றங்களா இருந்து போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு செய்ய மறுத்தால், நீங்க என்ன பண்ணலாம்னா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அதாவது BNSS அதுல செக்ஷன் 173 சப்செக்ஷன் 4 இன் கீழ உங்க கம்ப்ளைண்ட்ல உள்ள தகவலின் சாராம்சத்தை எழுத்துப்பூர்வமாகவோ தபால் மூலமாகவோ சம்பந்தப்பட்ட எஸ்பி ஆபீஸ்க்கு அனுப்பலாம். அங்கேயும் தீர்வு இல்லாத பட்சத்துல சட்டம் வழங்கும் அடுத்த வழியாக மேஜிஸ்ட்ரேட்டை அணுக வாய்ப்புள்ளது. அதனால நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், எங்களுடைய கம்ப்ளைண்ட் எடுக்கல, இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. அதே மாதிரி நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் அப்படின்னு எல்லா புகார்களுக்கும் ஒரே மாதிரியாக சொல்லவும் முடியாது. அதனால உங்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன வகையான கம்ப்ளைண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சு தேவைப்பட்டால் சட்டப்படி அடுத்த வழியை பயன்படுத்துங்கள். அதனால சண்டை வேண்டாம், பயமும் வேண்டாம். சட்டம் தெரிஞ்சு சரியான வழியில் செல்வோம்.